வள்ளி தெய்வானையோட முருகர் படம் இருக்குது. அந்த முருகர் படத்துக்கு அலங்காரம் பண்ணி இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, அதனால் முருகருக்கு பாலபிஷேகம் பண்ணலான்ட்டு பாலபிஷேகம் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு பாலபிஷேகம் பண்ணும்போது எனக்கு மனசு நிறைவாக இருந்ததுங்க. கோவிலுக்கு போகாத குறை முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணி நான் வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு அது மனசு நிம்மதியாக இருந்தது. யார் யாருக்கெல்லாம் அப்படி பண்ண முடியலோ இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். முருகனை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக முருகன் எல்லாமே செய்வார். உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். நம்ம வளர்பிறையில் சாமி கும்பிட்றது பார்த்திங்கன்னா நம்ம வளர்கிறதுக்காண்டி தான் வளர்பிறையில் சாமி கும்பிடணும். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேய்பிறையில் அவங்களுக்கு கஷ்டம் தேயணும், கஷ்டத்தை விட்டு நம்ம விலகணும் அப்படின்றதுக்காண்டி தேய்பிறை சஷ்டியில் சாமி கும்பிடுவாங்க. வளர்பிறை சஷ்டியில் பார்த்திங்கன்னா வளரணும், நம்ம நிறைய செல்வங்கள் செழிப்போட நம்ம கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியமும் இருக்கணும், திருமண தடை எல்லாமே போயிடணும் அப்படின்னு நினச்சி வேண்டணுங்க. இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சர்க்கோணம் கோலம் போட்டு அதில் 6 அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் போடணுங்க. நெய் தீபம் ஏதாவது ஒன்றுத்துலையாவது நெய் தீபம் போடணும். நம்மளால் 6லேயே நெய் ஊற்ற முடியலன்னா நம்ம ஏதாவது ஒன்றுத்துல நெய் தீபம் போடலாம். இன்றைக்கி நான் அப்படி தாங்க போட்டேன். பால் தாங்க நெய்வேத்தியமாக வச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நிறைவாக இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் சரவண பவ. பாய்.